உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் பற்றிய ஒரு வெளிப்பாடு, ஒரு உறுதியான வெளிப்பாடாக என்னுடைய இருதயத்தில் உண்டானதுனால இதை கொஞ்சம் பேசணும்னு யோசித்தேன். திருமணத்தையும் குடும்பத்தையும் பற்றி எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மரியாதை கனம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அநேகருடைய வீடுகளில் அந்த திருமணத்துக்கும் அந்த குடும்ப வாழ்க்கைக்கும் மரியாதை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நான் பார்த்ததுனால, ஏதோ கல்யாணம் நடக்கணும், மாப்பிள்ளை இருந்தால் மாப்பிள்ளை இருந்தால் அந்த மாப்பிள்ளை இருந்தால் ஏதாவது ஒன்று போடு, பொண்ணு இதாக இருந்தால் என்ன அதாக இருந்தால் என்ன போடு அப்படின்னு தீர்மானம் பண்ணுறவர்கள் அதிகமாகிடுறாங்க. பின்னாடியே டைவர்ஸ் போகிறாங்க. இந்த சர்ச்சில் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் போனவங்க நிறைய பேர். எனக்கு இருதயத்தில் வேதனையாக இருக்கும். எனக்கு என்னத்துக்கு வேணாம் கல்யாணம் பண்ணால் வருத்தமாக இருக்கும். எனக்கு அதை யோசித்து பார்த்துருக்கேன், அழுதுருக்கேன். அப்புறம் டைவர்ஸ் மட்டும் இல்லை, புருஷன் செத்து போனதுனால விதவையாக இருக்கிறவங்க அதை ஒரு தடவை லிஸ்ட் போட்டு எழுதுனேன். ஐயோ இந்த சர்ச்சுக்கு இத்தனை பேரா அப்படின்னு சொல்லி அதை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்திருக்கு. நான் திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசியிருந்திருப்பேன், ஆனால் ரொம்ப மேலோட்டமாக பேசியிருப்பேன். இப்போ நான் சரியாக பேசுகிறேன். நம்முடைய குடும்பத்தை நாம் காத்து கொள்வது மிக அவசியம். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை மன்றமில் எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டான். அதனால் தேவனுடைய பார்வையிலே அவரவர் தங்களுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துவது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்க போகிறோம். நான் சொல்கிற வார்த்தைகள், வசனங்கள் பைபிள் படி சரிதானா இல்லையாங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நிதானித்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் பாட்டுக்கு எதாவது கதை விட்டுட்டு போயிட்டேன்னு பின்னாடி சொல்லக்கூடாது. ஏன்னா நிறையா காரியங்களை பைபிளில் எழுதியிருந்தாலும் இதை கண்டுக்கிறாம பூமியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ சபைகள், ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைகள், அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அது பின்னாடி அவர்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது. தேவன் ஏற்படுத்திய குடும்பம் அது எப்படிப்பட்டது என்று நாம் சரியாக புரிந்திருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம கொடுப்போம். பைபிளில் சொல்லப்பட்ட திருமணம்னு சொல்லலை, திருமணங்களும் குடும்ப வாழ்க்கையும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். அதில் குடும்பம் புனிதமானது. அந்த குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பும் அப்படின்னு இந்த தலைப்பு போகுது. தேவன் பைபிளில் சொல்லப்பட்ட திருமணங்களும் என்னென்ன திருமணம்? கர்த்தர் அவர் தான் ஆதாம் ஏவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா? அப்படி ஒன்றும் எழுதலை. ஆனால் அவங்கள குடும்பமாக நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி சொன்னார். பலுகி பெருகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குடும்பமாக இல்லாமல்
கணவன் மனைவி சேர்ந்து வாழாமல் பிள்ளைங்க வர முடியாது, அவங்க பூமியை நிரப்ப முடியாது. அதெல்லாம் குடும்பம்னு சொல்லாமல் இருந்தாலும் கூட, கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லாமல் இருந்தாலும் கூட அதான் செஞ்சுருக்கிறார். அப்புறம் குடும்பம் புனிதமானது. இந்த புனிதமானதுங்கிற வார்த்தையை பொதுவாக எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பம் புனிதமானது. புனிதமானதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமையை உடையது. மற்ற எல்லா காரியங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை அங்கே கொடுக்கறத விட இங்கே அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா தேவனே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். முப்பரி நூல் அறாது. வாசிருக்கீங்களா? முப்பரி நூல் அறாது, சீக்கிரத்தில் இருந்து போகாது. அந்த முப்பரி நூல் யாரை நினச்சி போட்டு எழுதியிருக்குன்னா, கணவன் மனைவி ஆண்டவர், கணவன் மனைவி கர்த்தர். 3 முப்பரி நூல் லேசாக அறுந்து போகாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். அதை புனிதமானதுங்கிறதுக்கு இதே போன வாரம் சொன்னது தான். கொஞ்சம் அவசரமாக போயிடுச்சோ, அதில் நம்ம கரண்ட்டு பிரச்சனையினால் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோமோ இருக்கலாம். ஆனால் திரும்ப சொல்லணும்னு எனக்கு தோணுது, சொல்கிறேன். அடுத்த வசனம் இந்த 27வது 26வது வசனம் எல்லோரும் படிச்சிருப்போம், அதை விடலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமாம், முந்தின வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இல்லை, எங்கே போயிட்டோன்னா, பின்பு தேவன் நமது சாயலா நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சகலத்தையும் ஆளக்கடவர் அப்படி சொல்லியிருந்தார். அங்கே அவருடைய சாயல் ரூபம்னு மனுஷனை உண்டாக்கும்போது சொல்லியிருக்கு. அதே மறுபடியும் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது என்னது? யாராவது விலகி தான் படித்தோமா? அதை இதை கண்டுக்கிறாமல் ஆளுகை செய்ய சொன்னதை 26வது வசனத்தையும் 28வது வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இதை இடையே விட்டுட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. பொதுவாக விட்டுருந்துருக்கிறோம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அதோடு விட்டுருந்துருக்கலாம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயல்ல ஆனா, தேவ சாயல்ல பெண்ணா, குடும்பமாக. அடுத்ததில் என்ன பண்ணிட்டாரு? சரி, அந்த வசனத்தை 28 நான் போடலையோ, சரி ஓகே இருக்கட்டும். 28 சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்கள்னு முடிச்சிட்டார். அவருடைய சாயலில் ஆணும் பெண்ணும்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ தேவன் தமக்குள்ளே ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்கிறாரு. தகப்பனை போல தேற்றுவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி தாயை போல தேற்றுவேன்லாம். அது என்ன அங்கே தகப்பனை போல தாயை போல? அதை ஏதாவது குடும்பத்தை பற்றி பேசுகிறதுனால இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்ற சமயத்தில் எல்லாம் பேசலை. அவருக்குள்ளே ஒரு ஆணுடைய தன்மையும் இருந்தது, பெண்ணுடைய தன்மையும் இருந்தது. இதில் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறதுல நிறைய பேர் பேச மாட்டாங்க. பேசினா பயமாக இருக்குது, குழப்பமாகி போயிடும், இந்த போதகர் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு பொதுவாகவே உலகமெங்குமே இருக்கக்கூடிய சபை போதகர்கள் பேசுகிறதில்ல. ஆனால் எது உண்மையோ அதை நாம் பேச வேண்டும். அவருடைய சாயலில் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவருடைய சாயலில் குடும்பமாக இவர்களை உண்டாக்கினது உண்மையானால், தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவருடைய சாயலாகவே குடும்பமாக உண்டாக்கி இருப்பாரானால்,
அப்போ அவர் உண்டாக்கினது கர்த்தர் செஞ்ச ஒரே தப்பு இதாங்க அப்படின்னு சொல்கிறதா? அநேக குடும்பங்களில் பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் செஞ்ச ஒரே தப்பு இதாங்க. ஏன் நிறைய பேர் சில இடங்களில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னே பிரசங்கிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண ஒருபாடு கூட கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது அசுத்தம், அருவருப்பு அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, அதனால் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட பிள்ளைகளாம் பெற்றிருந்தால் கூட இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையே சகோதரனும் சகோதரியுமாக வாழுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அநேக சபைகளில். அது என்ன பிரசங்கம், அது ஏன் அப்படி பண்ணி தொலைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க இருதயம் சுத்தமாக இல்லைன்னு மட்டும் தெரியும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கு ஒன்றும் சுத்தமாக இராது. கணவன் மனைவி சேர்ந்து குடும்பத்தை நடத்தினா அது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, என்ன பண்ணி தொலைகிறது. ஆனால் அவங்க தான் சபை நடத்துகிறாங்க. அங்கே போய் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, இங்கே இருந்தால் தான் நல்லா இருக்குதுன்னு உட்காந்துருக்கட்டும், சரி, அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இந்த வசனம் தானே. இந்த வசனத்தை கவனிங்க. அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறமா அவர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி சரீரத்தை ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். சரீரம் மட்டும் மண்ணிலிருந்து வந்துருச்சு, ஆனால் அவனுடைய உயிர், இவருடைய ஜீவ சுவாசம் இவருடைய உயிரில் இருந்து ஒரு பகுதியை அவனுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் இதை கொஞ்சம் சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மனுஷ பயலை ரட்சிக்கிறதுக்காக ஏன் அவ்வளவு வேதனைப்பட்டு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அப்படி சிலுவைக்கு போய் அப்படி பாடுபட்டு அப்படி ரத்தம் சிந்தி அதுக்காக செத்து அதுக்காக நரகமும் போய் இவ்வளவு வேணுமா, தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, வேற நாய் பூனை கரடி சிங்கம் புலி எல்லாத்தையும் செத்தாக்க அதை பற்றி கவலை இல்லை. நான் 1000 ஆடு வச்சுருந்தேங்க, 1000 ஆடு திடீர் சீக்கு வந்து செத்து போச்சுங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் தான் பிள்ளையை அவனாவது கடத்திட்டு போயிட்டான்னா, தான் பிள்ளையை அவனாவது ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னா இருக்கிற சொத்து சுகமெல்லாம் கொடுக்குறேன்னுமா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போ இந்த ஒரு மனுஷனோட உயிருக்கு இந்த ஆஸ்திகள் எல்லாம் பத்தாது. ஒரு மனுஷனை மீட்கணுமானா இன்னொரு மனுஷனை தன்னை கொடுக்கணும், அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், தான் பிள்ளை. இப்போது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்சோடைய சித்தோடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவரை பின்னாடி ஒரு வசனத்தில் தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று வசனம் சொல்லும்போது நம்மளாம் ஏன் தோற்றமாரிகள் மாதிரி உட்கார்ந்துருக்கணும், ஒன்றும் நடக்கலைன்னு. பிசாசு வந்து இப்படி ஆட்டுறான் அப்படி போடுறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னா என்னதாங்க? பிசாசு வந்து ஏதோ பாவம் செய்ய வைக்க பார்க்குறான், மாட்டேன்னு சொல்லணும். தேவனுக்கு கீழ்ப்படிச்சிருந்தா நீங்கள் கிறிஸ்துவுக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் கிருபையில் வாழ்கிறதுனால, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கிருபையில் அவருடைய கிருபையில் வாழ்கிறதுனால பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஆனால் பாவம் செஞ்சு ஆசையாக போய் பாவம் செஞ்சால் அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் சொன்னார், இந்த பழத்தை தின்னா செத்து போயிடுவேன் அப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் நம்மளால் வேகமாக போய் அதை தான் செஞ்சான். தின்னா செத்து போவேன்னு சொன்னார்.
ஆனால் அவன் தின்ன போகிறப்ப தட்டி விடலை, அடிக்கலை, பிடிக்கலை, விரட்டலை. சொன்ன வார்த்தையை மட்டும்தான், பாவம் செய்யக்கூடாது, பிசாசு கூட சேரக்கூடாது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்துனா பலன் திக்க மாட்டேன். பிசாசு ஏசுனார்ட்ட வந்து சொல்கிறான், பசிக்குதில்ல, இந்த கல்லை அப்பமாக்கலாம்ல, அதான் உனக்கு முடியும்ல, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு அவன் கேட்டால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படி எழுதியிருக்கிறான் படா அப்படின்றார். அப்புறம் பெரிய சர்க்கஸ் பண்ண சொல்கிறான். அந்த ஆலயத்தில் உப்பரிகளை கொண்டே நிறுத்தி அங்கேருந்து குதிச்சா காலுகையெல்லாம் ஒடியாது, தூதர்கள் வந்து உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு வசனம் இருக்குல்ல 91வது சங்கீதத்தில், அது ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதியிருக்குல்ல, தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கலாப்படா அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் வர்றான் 3வது சோதனை. என்னது? ஒரே ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிச்சுக்க, என்னைய கும்பிட்டுக்க, நீ சிலுவைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, இந்த ஏன்ட்டருந்து இந்த ஆதாமே வம்சத்தையும் மீட்கணுமானா இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரத்துக்காக நீ சிலுவைக்கு போகணும், தேவைதானா அது? என்னை ஒரே ஒரு தடவை கும்பிட்டுட்டா இந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப பிரச்சனைங்க, பிள்ளை இல்லை, அல்லது பிறந்த பிள்ளை சிக்காக இருக்குது, செத்து போயிடும் போல இருக்குது, புருஷன் செத்து போயிடுறாப்புல, இல்லை மனைவி செத்து போயிடறாப்புல இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி வாயாந்தா அந்த இடத்துல போய் ஜோசியம் கேட்டால் அவன்கிட்ட சொன்னால் ஏதாவது மந்திரிச்சிடுவான், ஐயா போகிறே நீ வா கூட வா அப்படின்னா, அது மாதிரி கதை இது. ஒரே ஒரு தடவை என்னை கும்பிட்டுக்க, பிரச்சனையை நான் தீர்த்துறேன், நீ சிலுவைக்கே போக வேண்டாம், நானே கொடுத்துட்றேன், இந்த உலகத்தை இந்த மனுஷனை என்கிட்ட இருந்து மீட்கணும் தானே வர்றீங்க, நான் கொடுத்துட்றேன், அப்பாலே போ சாத்தானே, தேவன் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அப்போ பிசாசை எப்படி எதிர்த்து நின்னாரு? அவன் சொல்கிறத ஒன்றையும் கேட்கல, அவன் சொல்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அப்பாலே போ சாத்தானே. அப்போ மனிதனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா அவன் சொல்கிற பாவத்தை செய்யாமல் இருக்கிறது. பாவத்தையும் செஞ்சு விட்டு அப்புறமேல் வந்து பிக்குதே பிடுங்குதேன்னா, ஏயா பிசாசை விரட்டுறதுக்கு முதல் முக்கியமான ஆயுதம் அவன் சொல்கிற வேலையை செய்யக்கூடாது, அவன் சொல்கிற பாவத்தை செய்யக்கூடாது. அவன் சொல்கிற பாவத்தை செஞ்சால் நீங்கள் அவன்கிட்ட மாட்டிக்கிறீங்க. மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்துருவான். மூக்கணாங்கயிறு போட்டால் எல்லா மாடும் அடங்கி இருக்குது, ஏன் இழுத்தவொன்னே மூக்கு வலிக்குது, அதனால் இவன் இழுத்த பக்கமெல்லாம் போகும். அது இவன் மூக்கணாங்கயிறு போட்டுடுறான். அவன் சொன்ன பாவத்தை செஞ்சவொடனே நீங்கள் உங்களுக்கு மூக்கணாங்கயிறு போட்டுடுறேன், அப்புறமேல் இப்படி கஷ்டமாக இருக்கா, அப்படி கஷ்டம்தான். அவன் இழுத்த பக்கமெல்லாம் போய் தான் ஆகணும். பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது, பிசாசை எதிர்த்து நிற்க முடியாமல் போய்விடுகிறது. ஏயா அவன் கர்த்தர் பேச்சை கேட்காம பிசாசு பேச்சை கேட்கணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? அது சின்ன பிசாசு தான், குட்டி பிசாசு. நான் சொல்கிறேன், பிசாசுகளே கடைசி பிசாசாக இருக்க குட்டி பிசாசு இருக்கு, அந்த ஒரு குட்டி பிசாசை கூட நம்முடைய பலத்தினால மேற்கொள்ளவே முடியாது. அதுக்கு கர்த்தர் வேணும், இயேசுடைய கிருபை வேணும். அவர் தர்றேன்றார். இந்த பிசாசை அடக்கி துரத்தி விட்டு இந்த பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகள் அப்படி கர்த்தர் சொல்கிறாரு. அதை விட்டு போட இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம், சின்ன பாவம் அவர் கண்டுக்கிற மாட்டார். சின்ன பாவமா, குட்டி பிசாசு தான், கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10-20 குட்டி பிசாசை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு பிசாசு இருந்தாலே நிம்மதி இருக்காதுங்க. 1-2 பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு, இந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு இருக்கே அடங்காத. எப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அது ஏதாவது செய்யும். அப்போ அதனால தான் கர்த்தர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பெரம்ப கையில் எடு. இப்படி தான் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கிறப்ப அம்மா பையனும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களாம். இந்த பையன் சேரில் ஏறி நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தானாம். சொல்லி சொல்லி பார்த்துருக்குறாங்க, கேட்கல. அப்புறமேல் நேசா ஒரு கிள்ளி
இன்னொன்று அடங்கி உட்காந்தானா. அப்புறமேல அவன் அடங்கி உட்காந்துருக்கப்ப முதல்ல நான் சொன்னேன்ல, அப்பயே கேட்டுக்கலாம்ல, நீ இந்த கில்லு வாங்க வேண்டியதில்லை இல்லை அப்படி சொன்னேன். அந்த அம்மா கேட்டாங்களாம். இவன் சொன்னானா, இப்போவும் நான் சேர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், என் மனசு சேர் மேலே ஏறி நிற்குதுன்றான். அதை அடக்கணுமானா உங்கள் கையில் இருக்கிற தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், உன் கையில் இருக்கிற தண்டனையின் பிரம்பு அதை நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை பிரம்பு அகற்றுதுன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஆனால் அம்மாமார்கள் பொதுவாக இந்த பிள்ளைகளை எங்கே ஆரம்பத்திலே சரி பண்ணணுமோ அதை பண்ணாமல் கடைசியில் காலப்போக்கில் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, எனக்காக இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொல்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் இனிமேல். இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் விட்டுவிட்டு உழுக்க இருக்க பிசாசை ஆட்டம் போட விட்டுவிட்டு அது படிக்க மாட்டேங்குது, உட்காருனா உட்கார மாட்டேங்குது, எந்திரினா எந்திரிக்க மாட்டேங்குது, கூடவா ஒரு ஃபங்க்ஷன் போகலாம் அமைதியாக இருக்குன்னா அங்கே ஓடுது ஆடுது. அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையாது. சிறு பிள்ளைகளாக இருக்கிறப்ப அண்ணன் தம்பிய, 10 வயசில் பங்காளிக, 50 வயசில் ஏதோ எதிரிய சண்டைக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிறு வயது முதலே பிள்ளைகளை அவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. அப்பொழுது முதிர் வயதிலும் அந்த வழியை விட்டு விலகாது இருப்பான். இந்த ஒரு பொறுப்பை நம்ம எடுக்க விரும்புறதில்ல. ஆனால் பிள்ளைக வேணும், அப்புறம் தானாக பிள்ளைக ஒழுங்காக இருக்கணும். அப்படி இல்லையே. விசுவாசிகளோட குடும்பத்துக்கு தானே இதை எழுதியிருக்கிறாரு. பிள்ளைங்க சேட்டை பண்ணும், மதியினம் இருக்கும், அதை கண்ட்ரோலில் வைக்கணும், அந்த பிசாசை துரத்தணும். மதியினமே போயிடும். குச்சி பெரம்பெடுத்தா கோல் எடுத்தால் குரங்கும் ஆடும்பாங்க. அதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சத்தம் நம்மளும் கத்தக்கூடாது. ஆனால் அமைதியாக பிள்ளைகளை ஒழுங்காக கண்ட்ரோலில் வைக்கணும், வளர்க்கணும். அதுகள் வசனத்தை கேட்கணும். சிறு பிள்ளையா இப்போ வாசிப்பாங்கன்னா வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். தனிப்பட்ட ரீதியிலையும் அவங்கவுங்க பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் வாழணும். அப்போ தான் குடும்பம்னு வர்றபோது சரியான மாப்பிள்ளையோ சரியான பொண்ணோ தேனும் வேணும்னு கேட்பாங்க. பைபிளே தெரியாது, அது எப்படி விசுவாசி பொண்ணு மாப்பிள்ளையை கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் அநேக பிசாசு அநேக காரியங்களை செஞ்சு வச்சுருக்கான், விசேஷமான வினோதமான காரியங்களை. அதில் போய் மாற்றவங்க யாரும் அப்புறமேல் குடும்பம் நல்லா இருக்கிறதில்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்து கண்டுபிடிச்சி வச்சாங்க. இப்போ இந்த யாக்கோபு கதை மாதிரி அங்கேயே அப்பா தான் அனுப்புகிறாரு. போய் அந்த ஊருக்கு போடா, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே போன அனுப்புகிறாரு. அங்கே போனால் இவன் விரும்பின பொண்ணு ஒன்று வருது, இன்னொன்று இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த யாக்கோபு ராகேலை சரியாக நடத்தினானா? இவனுடைய சொந்த ஊருக்கு அவங்கெல்லாம் கிளம்ப வரைக்கும் அவளுடைய விக்கிரகங்களை வச்சுருந்துருக்கிறா, கும்பிட்டுருக்கிறா. எடுத்துகிட்டு கிளம்புறப்போ தூக்கி கொண்டு வந்துட்டான். அப்போ அவன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக நடத்தலை. அதனால் அவன் ரொம்ப பாடுபட்டுருக்கிறான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருக்கே சொந்தம்னு சொல்லி வாழணுமே ஒழிய இதை கொஞ்சம் தான் பிசாசு, அது ஒன்றும் சின்ன பிசாசு தான், பரவாயில்ல அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் அங்கே பிசாசுக்கு நீங்களே இடம் கொடுத்துட்டு அங்கே பிரச்சனை வர்ற போது பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னால் அதுவும் தப்பு. அந்த விஷயத்தில் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். அதனால கர்த்தர் கேட்குறார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும்
காத்துக்கொள். ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று ஆசீர்வாதமே அங்கேருந்து தான் புறப்படணும். எல்லாவற்றையும் சரியாக வைக்கிறது நம்முடைய அவசியமாக இருக்குது. ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதினார். இவனுக்கும் அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்றார். பழைய பிறப்பு சரீரத்தின்படி, மாம்சத்தின்படி. ஆனால் அவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அவனுக்கு புரியலை. இன்னொருக்கா எப்படி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் நான் பிறக்க போகிறேன்? இல்லைப்பா, மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினாலே பிறக்கிறது ஆவியாக இருக்கும். நீ ஆவியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டா தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறாரு. அதனால தான் அவனை மீட்கிறதுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு போகிறார். இந்த குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. கணவன், மனைவி, பிள்ளைகள். தேவனால் இட்ஸ் an இன்ஸ்டிடியூஷன் கிரியேட்டட் பை காட். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு. இதில் எந்த விதத்திலும் பிசாசுக்கு அங்கே இடமில்லை. இந்த உலகத்தார் பேசுவாங்க, எங்கள் குடும்ப பின்னணி, எங்கள் ஊர் பின்னணி, சொந்த பந்தம் எல்லாம் இதான் அப்படின்னு சொல்லுவாங்க. blood is thicker than waterன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. தண்ணீரை காட்டிலும் ரத்தம் திக்காக இருக்குது. ஆமாம், ரத்தத்தின் ரத்தமே, அதெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எந்த ரத்தம்? இயேசுடைய ரத்தமா? இங்கே பெற்றோர் மூலமாக அவருடைய ரத்தமா? ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, அதனால் ரத்தம்னு சொல்கிறது கரெக்டு தான். எந்த ரத்தம்? அந்த தேவனுடைய இயேசுடைய ரத்தம்தான் சிந்தப்பட்டது நம்முடைய மீட்புக்காக. ரத்தம் சிந்தப்படுதல், ரத்தம் சிந்தப்படாமல் ரட்சிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பும் கிடையாது. ஓகே, அப்போ எந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது? தேவனுடைய ரத்தம். பாவமில்லாமல் பிறந்த தேவகுமாரனாகிய இயேசுடைய ரத்தம், அதுதான் உங்களை மீட்டிருக்கு. அப்போ அவ்வளவுக்கு நாம் முக்கியம்னா, நம்முடைய குடும்பம் முக்கியம்னா, இப்போவும் பொதுவாக நம்முடைய வீடுகளில் சிலர் கண்ட காரியத்துக்கு வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, வீடு பரிசுத்தமானது, இதை நல்ல பெயர் உள்ளது, கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ குடும்பத்தார் போராடுகிறத கரெக்டாக வைக்கிறத பார்க்குறீங்க. உங்களுடைய சொந்த குடும்பங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய சாயலாக ஆணும் பெண்ணுமா, அவருடைய சாயலாக குடும்பமாக. இப்போதைக்கு எல்லாம் குடும்பமாக வாழ்கிறோம். இந்த ஒரு பாட்டு பாடினோம், ஏதேனில் ஆதி மனம், முதல் திருமணம். அந்த திருமணத்தை ஆசீர்வதிக்க இயேசு போகிறார், முதல் அற்புதத்தை செய்ய. ஏன்னா இந்த குடும்பத்தை கெடுக்கிறான் அவன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவொன்னா அந்த 3வது அதிகாரத்தில் என்னென்னா எழுதியிருக்கு, நீ ஏன் அப்படி செஞ்சேன்னா கூட இந்த பிசாசு சொல்லி ஏமாற்றி பிடிச்சின்னு அவன் சொல்கிறான். அவனை கேட்டால் நீ கூட இருக்கும்படி கொடுத்தா அந்த ஸ்திரியாலும் சொன்னான், அவள் தான் சொன்னேன், நான் தின்னு விட்டேன் அப்படிங்கிறான். குடும்பத்தில் சிக்கல் வந்துருச்சா? பிசாசு சொல்கிறத கேட்டால் குடும்பம் முதல்ல நாசமாகுது. அது அவருக்கு தெரியும். அதனால தான் குடும்பத்தை சரி பண்ணுறதுக்குன்னு தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் போய் பண்ணுறாரு. அது காட்டுறாரு, நான் குடும்பத்தை சரி பண்ண விரும்புகிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ அதை புரிஞ்சு கொண்டா நம்முடைய குடும்பம், நம்ம சொல்லலாம், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்புறம் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும். வேலைக்கு போகணும், எப்படி வேலைக்கு போகிறது, இப்படி சம்பாதிக்கிறது, அதை கூட கர்த்தர் நடத்துவார். சாராய கடையில் வேலைக்கு கூப்பிடுறாங்க, அங்கே போக முடியாது.
நீங்களே சாராயம் செஞ்சு விற்கவும் முடியாது. கெட்ட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு அந்த வேலைக்கு போகிறேன், இந்த அவன் கெடுத்துருவேன் அவனை மறுபடியும். அதான் எந்த வேலைக்கு போகிறோம், எந்த ஊரில் குடியிருக்கிறோம், எந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த வாடகைக்கு எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா, அது கூட உங்கள் இருதயத்தில் தெரியும். எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமானதாக செய்யுங்கள், அவர் உங்களுக்கு பிரியமாக எல்லாத்தையும் செஞ்சு விடுவார். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்க வேண்டும். அக்கினி மதிலாக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு, உள்ளங்கையில் வரைஞ்சி கண்ணின் மணி போல் காக்கிறவரெல்லாம் எழுதியிருக்கு. அப்படி பார்க்குறவருக்கு அவர் சொல்கிறத கேட்டு அசட்டை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நண்பர்களோட போனேன் வந்தேனாக்கோ ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறமேலு ஆதாம பழத்தை திங்க விடாமல் தட்டி விட மாட்டேன்னாரு. நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் அவர் தட்டி விட மாட்டார். இல்லை இதை நான் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கலாம். போன வாரம் தான் சொன்னேன், நீங்கள் விரும்பினால் பாவம் செய்யலாம். சரிதானா? அது சரிதான். ஆதாம் விரும்பினா பாவம் செய்யலாம், ஆதாம் விரும்பினா அந்த பழத்தை திங்கலாம், ஆதாம் விரும்பினா அந்த பிசாசு கூட சேர்ந்துக்கலாம். அந்த பெர்மிஷன் அங்கே இருந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்ய வேண்டுமானால் பெர்மிஷன் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அதுக்குன்னு போய் செய்கிறதா? அது செஞ்சால் எப்படி மாட்டுவோம்னு பின்னாடி அங்கே எழுதியிருக்கிறார்ல. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய், அவர் ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அது ஒன்று தான் கேட்டார். அப்போனா உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பிடிச்சுக்கங்க, கர்த்தரை பிடிங்க, செத்தாலும் பரவாயில்ல போயிடுவீங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி. பவுல் எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடு, சுவிசேஷத்துக்காக படு, சுவிசேஷத்துக்காக பாடுபடுன்றார். இன்னைக்கு என்னமோ வெள்ளை ட்ரெஸ் போட்டால் பாடுன்னு நினைக்கிறாங்க, மருந்து சாப்பிடாமல் இருந்தால் பாடுன்னு. அதான் பாடு. பாவம் செய்யக்கூடாது. எனக்கு பெரிய கேள்வி இருக்கும், வெள்ளை ட்ரெஸ்ஸையும் போட்டு அந்த என்ன மருந்து சாப்பிடாமல் இருந்து வேணுமோ சொல்ல எல்லாம் செஞ்சுட்டு பார்த்தா பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்காங்களா? பரிசுத்தாவியில் நிரம்பலை. இயேசுநாதர் செஞ்ச மாதிரி அற்புதங்கள் வருதா? வரலை. அப்போ என்ன? இருதயம் நல்லா இருக்கணும். இருதயம் நல்லா இருந்தால் வேலை நடக்கும். இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்வோமாக. தேவன் உண்டாக்கின எல்லா காரியங்களிலும் இவன் தேவனுடைய சாயல் ரூபமா, அவனுடைய மனைவியும் தேவனுடைய சாயல் ரூபமா, அவரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பமும் கணவன் மனைவியுமா இருக்கிறது அதுவும் தேவனுடைய சாயலாம். அவருடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு வருது. கடைசியிலையும் இப்போ நான் ஒரு வசனம் உங்களை வாசிக்க சொன்னேன், லேட்டாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் வந்தது. எங்கே ஒரு கல்யாணத்தை ஆரம்பிச்சு விட்டு இடையில இப்போ குழப்பங்களாக இருக்கக்கூடிய கல்யாணங்கள், குடும்ப வாழ்க்கைகள். ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அங்கே ஒரு கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பார்வையை இந்த குடும்பம் எவ்வளவு பரிசுத்தமானது, நல்லது. அதான் ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், புனிதமானது. அதை புனிதமானதுன்னு நினச்சா கண்டால கல்யாணம் பண்ண மாட்டோம். புனிதமானதுன்னு நினச்சா பிசாசு இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைய விட மாட்டோம். நீங்கள் இந்த உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாக நீங்கள் கட்டாயமாக காத்துக்கிறவீங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளே இருக்கும். தேவனோட கூட சேர்ந்து நடப்பீங்க, தேவனுடைய சாட்சியாக வாழுவீங்க. உங்கள் மூலமாக கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். ஏன்னா அவன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துகிறான். ஒரு பொண்ணு ஒரு லேடி மனைவியானவள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறான்னு சொல்லி நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறாரு. புருஷனுக்கு சொல்கிறாரு, உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து
மனைவியோட இசைந்திருப்பாயாக. மனைவிக்கு என்ன சொல்கிறாரு? புருஷனுக்கு இது சொல்லிவிட்டார். மனைவிக்கு என்ன சொன்னார்? உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அதுக்குன்னு மறந்துட்டு ஒன்றும் தேவைக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இல்லை, தேவைக்கு உதவி செய்யலாம். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி இல்லை. இங்கே தான் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். இந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணுமானா எப்படி மாப்பிள்ளை எப்படி பொண்ணு வேணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். தப்பு தண்டா என்னத்தையாவது செஞ்சு விட்டு பிசாசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வாழ்நாளெல்லாம் பிசாசு கூட தான் வாழணும். நான் விளையாட்டால் சீரியஸாக சொல்கிறேன். ரட்சிக்கப்படாத பையனுக்கு பொண்ணு நிறையா கிடைக்குமே அப்படின்னு இல்லை, நல்லா ரட்சிக்கப்பட்டால் கடவுளுக்கு பயந்த ஒழுங்காக இருக்கிற நல்ல பொண்ணாக என் பையனுக்கு பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை அது பணம், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு அது உயிரோடு இருக்கிற ஆள். ஒரு பணத்துக்கு இந்த ஒரு பணத்தையும் இந்த பிள்ளை உயிரோடு இருக்க பிள்ளையை கட்டி வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துன்னா எப்படி நடத்தும்? இப்போ 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு செத்தது பணம், இன்னொன்று உயிரோட இருக்க ஆள். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கட்டி வச்சிடுறது, அது ஒரே மாம்சமாகிடுது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ரட்சிப்புள்ள கொண்டு வந்துடுறேன், நீ வடக்கயிறு போட்டு இழுக்கிறப்ப இது இங்கிட்டு இழுக்குமா அங்கிட்டு இழுக்குமா யாருக்குமே தெரியாது. போய் மாட்டாத. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் ஒரு குடும்பத்தை நியமிச்சிருக்கிறார். அதுபோல் இங்கே குடும்பம் இருக்கணும். அவர் இன்னொரு கல்யாணத்தையும் குடும்பத்தையும் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். மணவாளன் ஆகிய இயேசு, மணவாட்டி ஆகிய சபை. நாம் அதில் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஆனால் இந்த மணவாட்டி சபையில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க சர்ச்சுக்கு வரலாம் போகலாம். எவ்வளோ கூட்டம் ரட்சிக்கப்படாமே சர்ச்சுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கல்ல வேறு சபைகளில் அவங்க சர்ச்சுக்கு போகிறதுனால பரலோகம் போகிறதில்ல, அவங்க காணிக்க போட்டதுனால பாட்டு பாடினதுனால பிரசங்க வரைக்கும் உட்கார்ந்துருந்ததுனால இல்லை. அவங்க தெரியும் இருதயத்தில் மறுபிறப்படைந்தவர்கள். இயேசு நிக்கோதேமுட்ட சொல்கிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லைன்னு. அப்போ மறுபடி பிறப்பு, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். பழையவர்கள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. அதை பிடிச்சா போராட்டங்கள் இருக்குது. ஏன்னா எப்போவும் பிசாசு வந்து கெடுக்க வருவேன். ஆனால் ஏய் தள்ளி போடா அப்படின்னு வெளியே போக சொல்லிடுற. ஒரு பாம்பாட்டி வர்றேன், என்னடா பாம்பாட்டி என்ன வச்சுருக்கிற அப்படின்னு கூப்பிட்டு முன்னாடி உட்காரடான்னா ஒவ்வொன்றா அவுத்து விட்டுருவேன். பாம்பாட்டின்னு தெரிஞ்ச உடனேயே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய விடாதபடிக்கு கதவை சாத்துறதை விட்டுட்டு அவன்கிட்ட கதை பேசி என்ன பாம்பு இதெல்லாம் என்ன செய்யும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் ஒவ்வொன்றா அவுத்து விட்டுருவான். வீடு பூரா பாம்பாக இருக்கும். அப்புறம் ஒரு பாம்பே அப்படி பண்ணி பிடிச்சி வீடெல்லாம் பாம்பான எண்ணத்துக்காகிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஒரு பாம்பு அப்படி பண்ணி பிடிச்சி. எச்சரிக்கையாக இருப்போமாக. இப்போக்கு நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் ஏதாவது பாம்பு இருக்கும்னா வெளியேற்றிடுங்க. பாவம் இருக்குந்தால் பாம்பு இருக்கும், பாவம் இருந்தால் பாம்பு இருக்கும். பாவத்தையும் இந்த சாபத்தையும் பிரிக்கவே முடியாது. பாவம் வந்துட்டால் சாபம் வந்துடும், அதை பிரிக்க முடியாது. அப்போ சாபத்தை தொலைக்கணுமானா பாவத்தை பிடுங்கி வெளியே எறியணும். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க கடவுது. உங்களுடைய பார்வையிலே அது பரிசுத்தமாய் நீதியாய் காக்கப்பட கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல குடும்பமாக ஏற்கனவே நிறைய எனக்குள்ளே ரொம்ப வருத்தம் இருக்குது, நான் பேசுகிறதில்ல. இந்த குடும்பங்கள் இப்படி இருக்கே, இப்படி புருஷன் செத்து போயிட்டானே, இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இப்படி எல்லாம் இருக்கிறப்பெல்லாம் வருத்தங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ நான் கரெக்டாக பேசுகிறேன், கரெக்டாக நடந்துக்கங்க. இல்லை ஏற்கனவே குடும்பம் ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சுங்க, கர்த்தர் அதுக்கு ஒரு வழி வச்சுருப்பார். கர்த்தர்கிட்ட ஒப்பு வைக்கலாம், கர்த்தர் நடத்துவார். எனக்கு ஜெபம் பண்ணலாம்.
தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சாயல் ரூபத்தில் எங்களை ஆணும் பெண்ணுமாக, கணவனும் மனைவியுமாக, குடும்பமாக ஏற்படுத்தினதை, தேவ சாயலான குடும்பம், அதை நினைத்து பார்த்து அதற்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமையை நாங்கள் கொடுத்து, நீர் ஏற்படுத்திய குடும்பத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி நன்றாய் வாழ்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாரும், வழிநடத்தல் தாரும், பலன் தாரும். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நன்றாய் நடத்த, உமக்கு மகிமையாய் நடத்த கிருபை செய்யும். எங்களுடைய இருதயங்களை சேவைப்படுத்தி கொள்ளுகிறோம். உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து உம்முடைய கிருபையினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். எந்த போராட்டங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை உம்முடைய சாயல் ரூபத்திலே, உம்முடைய சாயல் ரூபமான கல்யாணத்தில் நடத்தி குடும்ப வாழ்க்கையை தந்தீரே. இதை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபையால் இங்கே இருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பங்களும் வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக கடவுது. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் என்றென்னும் இருப்பதாக. வசனத்தை கவனிக்க சொன்னேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஓகே, பிரைஸ் லார்ட். அடுத்த வாரம் ஆராதனை முடிந்த உடனேயே ஞானஸ்நானம் இருக்கிறது.